Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் டாபிக் வைஸ் கொஷின் பேங்க் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நான் இப்போ ஆல்ரெடி ஒரு டாபிக் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ சோஷியல் இஷ்யூஸில் வந்து பார்த்தோம்னா நான் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து டோட்டல் ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு, 56 கொஷின்ஸ் வந்திருக்கு. அது பேஜ் நம்பர் 64. அது இப்போ பார்க்கலாம். பேஜ் நம்பர் 64 வந்து பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட் டாப்பிக்கில் 2001 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். 56 கொஷின்ஸ் வந்திருக்குன்னு நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக அனலைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஆங்கிளில் கேட்டிருக்காங்கன்னா பாலிசி கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் அதோட காசஸ் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் விமன், அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், க்ரைம்ஸு, அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்னு தனியாக கேட்டிருக்காங்க. இது வந்து நான் பேசிக்காக ஒரு கொஷின்ஸ் எடுத்து நான் இங்கே இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து நான் வந்து உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் என்னென்ன ஆங்கிளில் கேட்டிருக்காங்கன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பிகினராக இருந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த பர்டிகுலர் டாபிக் விமன் எம்பவர்மெண்ட் எடுத்திருப்போம். இது சிலபஸ் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும்னு தெரிஞ்சவங்க சிலபஸில் இருக்க டாப்பிக்லாம் எழுதி அதில் என்னென்ன டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, மெஷர்ஸு, லாஸ், செக்ஷுவல் அசால்ட், இதெல்லாம் வந்து சிலபஸ் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டுக்கு என்னென்ன நம்ம ஒரு இதுக்குன்ட்டே நம்ம யாராவது சஜஸ்ட் பண்ண மெட்டீரியல் வாங்கியிருப்போம். அந்த மெட்டீரியலில் என்ன இந்த பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே படித்து நோட்ஸ் எடுத்து வைப்போம், ஓகேங்களா. இது ஆஸ்பிரண்ட்டோட ரோடு. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ஒரு கொஷினாக நம்ம மேபி எல்லா கண்டென்ட்டும் படிச்சிருப்போம் இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக. பட் ஒரு கொஷினாக கேட்குறப்போ அந்த கொஷினுக்கு நம்ம எப்படி நம்ம படித்த கண்டென்ட்டை ஃப்ரேம் பண்ணுறது, ஒரு 250 வேர்ட்ஸில் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஒரு டாப்பிக்காக கேட்டால் அதை ஹோலிஸ்டிக்காக படித்து அதை வந்து சொல்ல தெரியும், ஆனால் அது எழுதுகிறப்போ நம்மளுக்கு நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, எடுத்ததுமே நம்மளோட ரோட் மேப்பில் போகக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு ரோட் மேப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் டிஎன்பிஎஸ்சியோட ரோட் மேப். அவங்க கொஷின்ஸு அது இந்த ரோட் மேப் எப்படி டிரைவ் பண்ணோம், இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம், ஓகேங்களா. தமிழ்நாடு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் விஷன் 2023 என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு தனியாகவே கேட்குறாங்க. ஸோ அப்புறம் ஸ்கீம்ஸ் ஃபார் விமென் அதில் தனியாக கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அப்புறம் ஆக்ட் தனியாக கேட்டிருக்காங்க. அப்புறம் கமிஷன் ஃபார் விமென் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிளில் கேட்டிருக்காங்க தனித்தனியாக 10 மார்க் 15 மார்க். ஸோ இந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட நோட் மேக்கிங்கே நம்மளோட என்ன மெட்டீரியல் வச்சுருக்கோமோ அந்த மெட்டீரியலை வச்சு இந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரோட் மேப் இருக்குது, இந்த ஆங்கிளில் தான் கேட்பாங்க இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு அப்படின்ற ஒரு ரோட் மேப்பில் நம்ம போகிறப்போ நம்ம மைண்ட் செட்டும் அந்த ஆங்கிளுக்கு டியூன் ஆகி அவங்களோட ரோட் மேப் வழியாகவே போவோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஆங்கிள்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ஆஸ்பிரண்ட் ரோட் மேப்புக்கு வரும். அதில் வந்து நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் விட்டு வச்சுருப்போம்ல, பேசிக் இதை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வயலன்ஸோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம எங்கேயுமே இந்த ஆங்கிளில் வந்து கேட்காம இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் இந்த பேசிக்ஸில் வந்து கவர் ஆகும். இதில் விட்டு போன கேப்ஸ் எல்லாம் உங்களோட மெட்டீரியலில் பேசிக்ஸில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறப்போ நீங்கள் இந்த மேப்புக்கு டிஎன்பிஎஸ்சி ரோட் மேப்புக்கு உங்கள் பிரெயின் வந்து மைண்ட் செட் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அந்த மைண்ட் செட்லேயே இந்த உங்களோட ஆங்கிளில் சிலபஸில் இருக்க டாபிக் மீதி கேப்ஸையுமே அந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணி நோட் மேக்கிங்கை கிறிஸ்பாக முடிச்சிருவீங்க. ஸோ நோட் மேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் படிக்கிறதுக்கும் ஒரு ரோட் மேப் அண்ட் பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்படி படிக்கிறப்ப டக்குன்னு உங்களோட ஒரு பெரிய டாபிக் கூட சின்னதாக முடிஞ்சிடும், ஓகேங்களா. இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து அந்த ரோட்டில் வந்து போய் அந்த ஆங்கிளில் கொஷின்ஸ் எல்லாம்
அந்த கான்செப்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து அந்த ரோட் மேப்பில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் அதுதான் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி ஹை ப்ரையாரிட்டி ஏரியாஸ் அதுதான். ஸோ அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு இதில் கேப்ஸ் சில பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் இந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை போயிட்டு நீங்கள் உங்களோட ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டுக்கு சில டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, விட்டு போன கேப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு பேசிக்ஸும் கவர் ஆயிரும், ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸும் கவர் ஆயிரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்கும் உங்கள் மைண்டு வந்து டியூன் ஆகிருக்கும். அதனால் ஈஸியாக வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஒரு டாப்பிக்கை டக்குன்னு கிறிஸ்பாக எடுத்து முடிச்சிடலாம். எந்த ஆங்கிளில் ஒரு கொஷின் வரும்னே தெரியாமல் படிக்கிறப்போ நிறையா இது முக்கியம் அது முக்கியம்னு எல்லாத்தையுமே முக்கியம்ன்ட்டு நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஸோ இப்படி படிக்கிறப்ப ஈஸியாக ஒரு டாபிக் முடிச்சிட முடியும். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஸ்கோரிங்கும் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பெனிஃபிட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ எடுத்ததுமே ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து ஒரு ஆங்கிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆங்கிள்ஸு, பாலிசியை தனியாக கேட்குறாங்களா, பாலிசியை மட்டும் தனியாக 10 மார்க்காக கேட்குறாங்களா, லாஸ் எல்லாம் தனியாக ஒவ்வொரு லாஸையும் தனியாக கேட்குறாங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுதான் ஹை ப்ரையாரிட்டி ஏரியா. இந்த ஹை ப்ரையாரிட்டி ஏரியாவை முடிச்சுட்டு பேசிக்காக இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரையாரிட்டி தான் வரும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியும் வரும், நோட் மேக்கிங்கும் பக்காவாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.